தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஆமென். நமது சிருஷ்டிப்பின் தேவன் இந்த உலகை படைத்து அவற்றை ஆண்டுகொள் அனுபவித்துக்கொள் என்று சொல்வதற்கு முன்னரே மனிதன் சுவாசிப்பதற்கு இயற்கையான ஆக்சிஜன் வேண்டும் என்று இயற்கை வளங்களையும் தண்ணீர் நிறைந்த நதிகளையும் அவனது உணவிற்காக எண் நிறைந்த பல வகைகளையும் படைத்தார். மற்றும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நடமாடும் மிருகங்கள், தண்ணீரில் வாழும் மீன் வகைகள், பறவைகள் யாவற்றையும் படைத்து இவற்றை எல்லாம் ஆண்டுகொள் என்பது ரூல் செய்து டொமினியன் என்கிறார். இவ்வளவு சுதந்திரத்தை தந்த தேவன் அநேக சட்ட சிட்டங்கள் தந்து மனிதனை ஆசீர்வதிக்கவில்லை. ஒரே ஒரு சட்டம் மட்டுமே தந்தார், எதிர்பார்த்தார். நன்மை தீமை கனியை மட்டும் சாப்பிடாதே என்பதுதான் கீழ்ப்படிதல். இத்தனை மாபெரும் சந்தோஷம் தந்த தேவன் ஆதாமிடம் எதிர்பார்த்த ஒன்றே ஒன்று கீழ்ப்படிதல் மட்டுமே. அவன் கீழ்ப்படியாததினால் அந்த அருமையான ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தி அடிக்கப்பட்டு விட்டான். இஸ்ரேல் ஜனங்கள் சுமார் 400 வருட அடிமை வாழ்க்கை, 40 வருட கானான் வாழ்க்கை, பிறகு பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரமாக கொடுத்தார். சந்தோஷமாக, மன நிம்மதியாக, மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்பதற்காக கானானை தந்த பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் சந்தோஷமாக வாழ முடியாமல் கஷ்டத்தை அனுபவிக்க காரணம் என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் சொல்லப்பட்டது அதன்படி நீ கவனமாய் நடந்தால் மட்டுமே நான் சொல்கிறபடி, அதாவது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4 முதல் 14ஆம் வசனங்களில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பலிக்கும் என்கிறார். அது மட்டுமல்ல, மோசேக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் வழிநடத்தி சென்ற யோசுவாவுக்கு தேவன் தந்த கட்டளை என்ன? யோசுவா 1ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களில் உனக்கு கற்பித்த நியாய பிரமாணங்கள் யாவும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றார். அப்பொழுதுதான் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பது. பிரியமானவர்களே, தேவன் சொன்னதான வசனத்தின்படி அதை காத்து நடக்க முழு முயற்சி செய்வோமாக. அதன் பிறகு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம். ஆமேன். God bless you.